Hello students, in this video I am going to explain some of the concepts we are using in client side programming. So என்னென்ன concept பார்க்க போறோம் அப்படின்னா, first one live connect. So live connect is one of the feature we are using in javascript. We are using it in web browser. Live connect அப்படிங்கிறது ஒரு feature. இந்த feature எங்க இருக்கு? web browserல இருக்கு. இப்போ இது ஒரு web browser தான். இந்த பேஜ் நான் ஓபன் பண்ணியிருக்கிறது ஒரு web browser. இதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஒபேரா இதெல்லாம் ஒரு web browser. இந்த web browserல உள்ள one of the feature தான் இந்த live connect அப்படிங்கிறது. இந்த feature என்ன பண்ணும்னா, which allows Java and JavaScript software to intercommunicate within the web page. அதாவது ஜாவாங்கிறது லாங்குவேஜ், ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரெண்டுமே இன்டர் கம்யூனிகேட் பண்ணுறது, வெப் பேஜில் இன்டர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைவ் கனெக்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபீச்சரை வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் லைவ் கனெக்ட் இஸ் ப்ரெசன்ட் இந்த வெப் ப்ரௌசர் நேவிகேட்டரில் இருக்கும், வெப் ப்ரௌசரோட நேவிகேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேடிகே உங்களுக்கு இருந்தால் தான் அதை நான் வியூ பண்ணி காட்ட முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆப் இந்த லைவ் கனெக்ட் ஆப் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் இருக்கும். இந்த லைவ் கனெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜில் இந்த லைவ் கனெக்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this can be confirmed by choosing network preferences. ஒரு ஆப்ஷன் மெனுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஒரு டூலில் ஒரு ஆப்ஷன் மெனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இந்த இதில் இது டூல், இதில் ஆப்ஷன் மெனு. இந்த இன்டர்நெட் ஆப்ஷனில் போய் நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ்னு இருக்கும். இந்த நெட்வொர்க் ப்ரிஃபரன்சஸ் உள்ள போயிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சூஸ் ஜாவா. செக் பாக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல எனேபிள் ஜாவா ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லைவ் கனெக்ட்ங்கிற ஃபீச்சர் எனேபிள் ஆகும். அது ரெண்டும் டிசேபிள் ஆயிருந்ததுன்னா அது என்ன ஆகிடும், உனக்கு லைவ் கனெக்ட் ஃபீச்சர் எனேபிள் ஆகாது. ஸோ லைவ் கனெக்ட் ஃபீச்சரை நீங்கள் வெப் ப்ரௌசரில் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் உங்களோட வெப் பேஜில் இன்டர் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அது ரெண்டும் இன்டர் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஜாவா ஆப்ஷனையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஷனையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். தட்ஸ் இட் அபவுட் லைவ் கனெக்ட். த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஜாவா கன்சோல். ஸோ கன்சோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டோரிங் சம் மெசேஜஸ். ஜாவா மெசேஜஸ் எல்லாம் இங்கே இருக்கும், இந்த லைவ் கனெக்ட் இந்த ஜாவா கன்சோலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் சிம்பிள் நீங்கள் டீபக் பண்ணுறீங்களா, ஒரு ஜாவாவோ ஜாவா ஸ்கிரிப்டோ ஒரு டீபக் பண்ணுறீங்க இல்லையா. டீபக்கிங்னா என்ன, எரர் கண்டுபிடிக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது. ஸோ டீபக் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அதில் உள்ள மெசேஜஸ் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஜாவா கன்சோல் உள்ள போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த கன்சோலில் எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா, யூ ஹாவ் டு எனேபிள் ஃபர்ஸ்ட் ஜாவா கன்சோல் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கோ டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர். இதில் போயிட்டு நீங்கள் டூல்ஸ் இங்கே போயிட்டு டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போயிட்டு இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் உள்ள போனீங்கன்னா இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ஆப்ஷன் இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு செக் பாக்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜாவா கன்சோல்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்வேஸ் ரெக்கார்ட் டெவலப்பர் கன்சோல் மெசேஜஸ் இங்கே இருக்கு பாருங்கள் ப்ரௌசிங். ஸோ இது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டிக் பண்ணணும். உங்களுக்கு மொபைலில் சின்னதாக தெரியும், நான் திரும்ப அதனால் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கோ டு டூல்ஸ், எங்கே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் போயிடுங்க. டூல்ஸ் ரைட் சைடு இருந்தது இல்லையா, அந்த ரைட் சைடு இருக்க டூல்ஸ் போயிட்டு அது உள்ள இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் போகும். அண்ட் தென் அதில் அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸை காட்டும். அந்த ஃபீச்சர்ஸில் இருந்து ஜாவா கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. கீழே வருதுல அந்த பாக்ஸ், அதில் என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் உங்களை ப்ரௌசரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் திரும்ப வியூவை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கன்சோலில் நீங்கள் ஜாவா கன்சோல் உள்ள என்னென்ன மெசேஜஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண முடியும். இதுதான் ஜாவா கன்சோல் அப்படிங்கிறதோட ஆப்ஷன்.
The next thing, JavaScript to Java communication and Java to JavaScript communication. இது ரெண்டும் important. அதாவது JavaScriptல இருந்து ஜாவாக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, அதே மாதிரி ஜாவால இருந்து JavaScript எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, இந்த ரெண்டு கான்செப்டையும் பார்க்க போறோம். ஸோ JavaScriptங்கிறது கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவாங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரெண்டுக்கும் எப்படி இன் பிட்வீன் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா through the following things. The communication takes place using the following live connect objects. These are all called live connect objects. So என்னென்ன object? Java array, Java class, Java object, Java package. இது எல்லாமே interconnected. எப்படின்னு பாருங்க. First one, Java array. Java array அப்படிங்கிறது that can refer from JavaScript. JavaScriptல Java array அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. And then இந்த ஜாவா கிளாஸ் அப்படிங்கிறது JavaScript ரெஃபரன்ஸ் டு ஜாவா கிளாஸ். ஒரு இந்த அரேன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், ஜாவா அரேக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது, ஒரு ஜாவா கிளாஸ் உள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணும், ஜாவாவோட ஆப்ஜெக்ட், ஜாவா ஆப்ஜெக்ட் தட் கேன் ரெஃபர் ஃப்ரம் JavaScript. ஸோ இந்த ஜாவா ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஜாவா கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இது எல்லாம் என்ன ரெஃபர் பண்ணும், ஒரு பேக்கேஜ் உள்ள இருக்கும், ஒரு ஜாவா பேக்கேஜ் உள்ள இருக்கும். ஸோ JavaScript ரெஃபரன்ஸ் டு ஜாவா பேக்கேஜ். ஸோ இங்கே என்ன நீங்கள் சொல்லுவீங்க, ஜாவா அரே தட் கேன் ரெஃபர் ஃப்ரம் JavaScript. இதில் JavaScript ரெஃபரன்ஸ் டு ஜாவா கிளாஸ், ஜாவா ஆப்ஜெக்ட் தட் கேன் ரெஃபர் ஃப்ரம் JavaScript அண்ட் JavaScript ரெஃபரன்ஸ் டு ஜாவா பேக்கேஜ். ஸோ இது எல்லாமே என்னது ஒன்றுக்கு ஒன்று ரெஃபர் பண்ணிக்குது. ஸோ இது எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரிங் ஜாவா ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஜாவா ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங் ராம்குமார் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருது, ஒரு ஜாவா, இந்த நேம் அப்படிங்கிறது ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜாவா ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ன இருக்குது, இந்த ஜாவா டாட் லேங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். இது என்னது, ஒரு கிளாஸாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, இது ஒரு மெத்தட், ஸ்ட்ரிங்குங்கிறது மெத்தட். இது எந்த கிளாஸில் இருக்குது, ஜாவா டாட் லேங் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கிற மெத்தட். ஸோ இதை ரெஃபர் பண்ணுறது தான், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஜாவா ஆப்ஜெக்டை நீ ரெஃபர் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளாஸு, அதில் இருக்க மெத்தடு, இந்த கிளாஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்டை. அதுதான் இங்கே போட்டிருக்கோம், ஜாவா ஆப்ஜெக்ட் that can refer from JavaScript அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான். ஓகே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து some methods available to JavaScript as methods of the Java object. So and it can be called as JavaScript. அதாவது ஜாவாவில் இருக்கு இல்லையா, ஜாவா டாட் லாங்குவேஜில் நீ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற இல்லையா, அது சேம் திங் JavaScriptலேயும் இருக்கும், மெத்தடாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணலாம், உன்னோட ஜாவா ஆப்ஜெக்ட் வழியாக JavaScriptல, ஜாவாங்கிறது ஊப்ஸ் கான்செப்ட், நம்ம லாங்குவேஜை சொல்கிறோம், அதில் உள்ள ஆப்ஜெக்டை நீ என்ன பண்ணலாம், JavaScriptலையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், JavaScriptலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுது உனக்கு, JavaScriptல இருக்கிறதும் ஜாவாவில் இருக்கிற மெத்தடும் ரெண்டுமே இன்டர் கம்யூனிகேட் பண்ணிக்குது. இதில் இருக்க மெத்தடு இதுக்கு இன்டர் கம்யூனிகேட் ஆகிக்குது. ஸோ இது ஒன் வே. அண்ட் ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது, த்ரூ லைவ் கனெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக. நெக்ஸ்ட் ஜாவா டு JavaScript எடுத்துட்டீங்கன்னா, ஜாவா லாங்குவேஜ் நீங்கள் ஜாவா ரன் பண்ணுறீங்களா, அதுலேருந்து எப்படி JavaScriptை கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா, யூ ஹாவ் டு இம்போர்ட் பேக்கேஜ் லைக் netscape.javascript. இந்த பேக்கேஜை நீங்கள் என்ன பண்ணணும், ஜாவா ப்ரோக்ராமில் எழுதணும். ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப இம்போர்ட் அப்படின்னு போட்டு ஜாவா டாட் லேங் அப்படின்னு சொல்லி போடுவீங்க, ஜாவா டாட் ஐஓ அப்படின்னு போடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னது, இதெல்லாம் வந்து these are all the packages you have to include in Java program. Similar way, இந்த JavaScript நீ இன்க்ளூட் பண்ணணும், இது கூட கம்யூனிகேட் பண்ணணும். உன்னோட ஜாவா ப்ரோக்ராமில் netscape.javascript அப்படிங்கிற பேக்கேஜை நீ என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். ஸோ உன்னோட ஜாவா ப்ரோக்ராமில் netscape.javascriptங்கிற பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் நீ ஒன்ஸ் இதை இம்போர்ட் பண்ணிட்டேன்னா இது உள்ளே இருக்க கிளாஸு லைக் என்ன இருக்குது, இப்போ netscape.javascript உள்ள ஜேஎஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸ் இருக்குது உனக்கு. அப்போ அந்த ஜேஎஸ் ஆப்ஜெக்ட் உள்ள இருக்கிற கோடு, அதில் இருக்க மெத்தட், அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கும், அப்படியே உன் ஜாவா ப்ரோக்ராமில் நீ யூஸ் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி இந்த netscape.javascriptல JS exception ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணுன்னா எரர் ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணிக்கும். JS ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா அதில் உள்ள கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஸ்கிரிப்ட் உன்னோட கோடை ஜாவா கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்டை ஆக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது JS எக்ஸப்ஷன் வந்து எரர் ஹேண்ட்லிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் 4 வந்து விண்டோஸ் NT இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இதில் இந்த ஃபைலை நீங்கள் எப்படி இதை ஆக்சஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா java40.jarன்னு ஃபைல் இருக்கும். இது வந்து இதை எடுத்து நீ ப்ரோக்ராம் ஜாவாவோட டைரக்டரி உள்ளே நீ சேவ் பண்ணிக்குவ. சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் .js ஆப்ஜெக்ட் இந்த பேக்கேஜை இன்க்ளூட் பண்ண முடியும். இந்த ஜார் ஃபைல் என்ன பண்ணணும், உன்னோட JDK கம்பைலருக்குள்ளே நீ வந்து சேர்த்துருக்கணும். இந்த java40.jarங்கிறத JDK கம்பைலருக்குள்ளே நீ சேவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இந்த ஹெடர் லைக் இந்த பேக்கேஜை வந்து நீ இன்க்ளூட் பண்ண முடியும். இதுதான் வந்து JavaScript to Java communication and Java to JavaScript communication.